நாணனும் காடனும் உடன் வருகிறார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேரும் பொழுது இரண்டு மட்டும்தான் உடன் வருமா. அது என்ன தெரியுமா? ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. அதுவும் எவ்வளவு தூரம் வருகிறது என்று பார்ப்போம். நம்ம காடு தாண்டி அடுத்த காட்டுக்கே வந்துட்டோமே. இந்த பன்றி என்ன இவ்வளவு ஆட்டம் போடுது? நம்ம கையில சிக்கவே மாட்டேங்குது. இது ஒரு கன்னி வேட்டல்ல. ஓடு ஓடு, பன்றியை துரத்தி ஓடு, விட்டுறாத. வெற்றி வெற்றி. நண்பர்களும் பொன்முகரி ஆற்றங்கரையில் பஞ்சுக்கரியை சமைக்க தயாராகிறார்கள். அப்போது அதுதான் குடுமிசாமி இருக்கிற மலை. நானும் அப்பாவும் வேட்டையாட வரும்போது 1-2 தடவை அங்க போய் வந்திருக்கோம். என்னது குடுமிசாமியா? ஆமா, அங்க ஒரு குடுமி தேவர் வருவாரு. அதை சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றுவாரு. ஏதோ முன்னு சொல்லுவாரு. இலையும் பூவும் பறிச்சு போடுவாரு. அப்புறம் முன்வாரு. ஏதோ பழத்தை வைப்பாரு. முன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. என் மனசு என்னமோ அங்கே போகணும்னு சொல்லுதுடா. தின்னா இருடா, நானும் வரேன். உனக்கு வழிகாட்ட உதவியா இருக்கேன்ல.
மாட்டிக்கிட்டியா? என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இனிமே நான் உன்னை விட போறதில்லை. ஆமா, எப்படி இந்த காட்டுல தனியா இருக்க? உனக்கு பயம் இல்லையா? இதோ நான் வந்துட்டேன்ல, இனிமே நானே உன்னை நல்லா பாத்துக்கிறேன். எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு போகவே மாட்டேன். என்னடா இது, இவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல இருக்கே. என்ன, யாரோ வர மாதிரி இருக்கு, வா இங்கிருந்து போயிடலாம். என்கிட்ட கேட்டா நான் செஞ்சு தந்திருக்க மாட்டேன்னா, இரு இதோ வரேன். தின்னா, ஓடாதடா, நானும் வரேன். வாமனும் திண்ணனும் பொன்முகலி ஆற்றுக்கரையில் வருகிறார்கள். காடன் பன்றிக்கறி சமைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போது அவனை எதுவும் கேட்காத, அவன் முழு பைத்தியம் ஆயிட்டான். रुद्राय तलातल रुद्राय पाताल रुद्राय नमो
பார்த்து கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. என்ன சாப்பிட மாட்டியா? அந்த குடும்ப தேவர் கொடுத்தாதான் சாப்பிடுவியா? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? போ, உனக்காக எவ்வளவு தூரம் ஓடி போய் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்போ கால் வலிக்கிற. இப்போ நீ சாப்பிடாம இருக்கும்போது இங்கெல்லாம் ஏதோ பண்ணுது தெரியுமா?
மறுநாள் சிவகோச்சாரியார் அதை மன வலியுடன் அகற்றுவதுமாய் 5 நாட்கள் செல்கின்றன. 6ஆம் நாள் சிவகோச்சாரியார் அவரது இல்லத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது அதனால் யார் எனக்கு இவ்வாறு மாமிசத்தை படைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நினைக்கிறாய். நாளை உன் வழக்கமான பூஜை முடிந்தவுடன் அங்கேயே மறைந்திருப்பார். உனக்கே அனைத்தும் விளங்கும். அப்பனே சிவபெருமானே, இந்த ஏழையனின் கனவில் வந்து காட்சி தந்த வெய்யனே, உன் கருணையை என்னவென்று சொல்வது? நாளையே மறைந்திருந்து கவனித்து அந்த பாவையை கையும் களவுமாக பிடிக்கிறேன். தெய்வங்களே இது நாள் வரை காணாதொரு தியாக
சிவவாதம் சிவவேதம் சிவபோதம் சிவபீஜம் சிவபூஜம் சிவபோஜம் சிவராஜம் சிவதேஜம் நீயே வாசி ஐயோ, என்ன இது? இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. நீ நீ ஒண்ணும் கவலைப்படாத சிவையா. இப்பதான் எனக்கு வலி தெரியும்ல. உன் இந்த கண்ணுக்கு என் இந்த கண்ணை தர. ஆனா ஒண்ணு, உன் மூணாவது கண்ணுல இருந்து ரத்தம் வராம பார்த்துக்கோ. கொடுக்கறதுக்கு இன்னொரு கண்ணு இல்லை. भज भज श्रीयमान्तकाय भज देवतगजातकाय भज भज भजसि भज भजय भज नमः शिवाय भज भज श्रीयमान्तकाय भज देवतगजातकाय शिव 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 शिवाय नमः ॐ शिव 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 நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யும் எந்த செயலுக்கும் பிரதிபலன் அற்புதமாயிருக்கும். முக்கண் உள்ள எனக்கே உன் கண்ணை கொடுத்தால் உன் கண்ணால் தான் நான் உள்ளதையே காண்கிறேன். இதனால் உன் திறன் புனிதமடைந்தது. முக்கண்ணுக்கு கண் கொடுத்தது இன்று முதல் கண்ணப்பனாய் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. இன்று முதல் ஸ்ரீகாளஹஸ்தி தலத்தில் முதலில் உனக்கு பூஜை, அதற்கு பின்னரே எனக்கு. புனிதமான உன் பக்திக்கு எடுத்துக்காட்டாக உன் கோயில் மலை மீறி சுவாமி, எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை. இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கூறு. இனிமேல் நீ வேற நான் வேறன்னு உணர்வை என்னால் தாங்கிக்க முடியாது. நீ கேட்டு நான் இல்லை என்பேனா? அர்ஜுனா, தின்னா, கண்ணப்பா, கண்ணப்பன் வந்து ரெண்டாவது கண்ணை எடுக்கும்போது அம்மாவால தாங்கிக்க முடியல. ஒருவேளை அப்பா வர லேட் ஆயிருமோன்னு அம்மா ஓடி வந்து நில்லு கண்ணப்பன்னு கையை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து கூடவே வந்தாங்க. ஸோ தட் இஸ் தி திங் தட் வி ஹவ் நாட் ஹியர். முதல்ல அம்பாள் வருவா, அதுக்கப்புறமா அவர் வருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. இந்த பையனெல்லாம் எக்ஸாம்க்கு நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கா. சிவன் வந்து என்னோட பொண்ணு பண்ணினா ஸ்ரீநிதி. எல்லாருமே சப்போர்ட் எப்படி வந்து தீபா அண்ட் நாதன் சார் பண்ணாங்க. அண்ட் அவங்க பேட்டி
so much everybody for watching. இந்த நாலேஜ்ல வந்து கண்ணீர் வராத ஒரு ஜீவன் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். யார் சாப்பிட்டீங்கலாம் சான்ஸே இல்லை, ரொம்ப அழகா இருக்கு. வார்த்தைகளே இல்லை. எக்ஸலன்ட். பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ட்ரீட். Excellent. Excellent. Highlight of Navratri Sangam 2025. Thank you so much.